உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று கூட 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்திலிருந்து 18வது வசனம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப அர்த்தம் உள்ளது. சிலுவையை பற்றிய உபதேசம், எந்த சிலுவையை? இயேசு கிறிஸ்து எந்த சிலுவையில் ஏறி நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தாரோ அந்த சிலுவையை பற்றிய உபதேசங்கள், போதனைகள், அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய். இப்படி ஐயா சிலுவையில் போய் ஏறி உட்காந்து ஒரு மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வாங்க யாராவது அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத தேவனுடைய பிள்ளையாக வரமாட்டேன், பாவத்திலே இருப்பேன் என்று சொல்கிற அந்த ஆட்கள், அதான் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. மனுஷன் பாவத்தை பார்க்க இந்த ஆள் போய் சிலுவையில் ஏறி தொங்கினாக்கா அதனால் பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக நினைக்கிறான். இயேசு சிலுவைக்கு போனது பைத்தியக்காரத்தனம்னு நினைக்கிறான். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். அவர் சிலுவைக்கு போய் உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்கு அங்கே தண்டனையை சகித்தார், இரத்தம் சிந்தினார், மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்தில் பரலோகத்தில் இருக்கிறார். இதாங்க விஷயம். இந்த விஷயந்தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷமானது இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அது என்ன சொல்லியிருக்கிறது? ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அந்த அறிவிக்கப்படுகிற வார்த்தைகள், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை, தேவனுடைய குமாரனா இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அது தேவ பலமுள்ளவையாக இருக்கிறது. தேவ பலன்னாக்க நம்ம கேட்டோம்னா நம்முடைய இருதயத்தில் ஆமாம் அது உண்மை, அவரை ஏற்றுக்கிட்டா பாவம் தொலையும், நம்ம தேவனுடைய பிள்ளை ஆகலான்னு இந்த வார்த்தைகளுக்குள்ளே அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். அதை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் அது பலன் செய்கிறது, ரட்சிப்பை உண்டாக்குகிறது. ஆனால் இதை வேண்டாம் என்று நிராகரிக்கிறவர்கள் பொதுவாக ஏதாவது கேலி பேசுவார்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாருன்னு சொன்னாவே, பாவம் செஞ்சது நான், தண்டனை அனுபவிக்கிறது அவரா அப்படியெல்லாம் சொல்லி கேலி பேச முடிகிறது. ஆனால் இந்த ஒரு வழியை தவிர வேறு வழி இல்லை. பெற்றோர்கள் நம்ம செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளையை காப்பாற்றலான்னு சொல்லி ஒரு ஆபத்தான காலத்தில் போய் காப்பாற்ற போகிறாங்களே, அதுபோல் நாம் செத்து நரகம் போகாமல் இருப்பதற்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்ற வந்தார். இதை நினைத்து பாருங்கள். ஒருவேளை நம்ம பட்ட கடன் நம்ம கட்ட முடியல அப்படிங்கிறப்ப நம்ம எவன்கிட்ட கடன் வாங்கினோமோ அவன் அடித்து கொண்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் குறுக்க ஒருத்தர் என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டு, இவன் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கான் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, அந்த ஆள் சொல்கிறாருந்தா உன் கடன் எவ்வளவியா, வட்டி எவ்வளவியா சொல்லு அப்படின்னு சொல்லி வட்டியோட அந்த கடனெல்லாம் திருப்பி கொடுத்துட்டா கடன் வாங்கினவன் விடுதலை ஆகிறான். அதுபோல் நம்ம கடனாளிகள், நம்முடைய கடன்களை தீர்க்க வந்த இயேசு நம்ம பாவத்துக்கு கடனாளி, பிசாசுக்கு கடனாளி. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை இயேசு நாம் எந்தெந்த விதத்தில் கடன் பட்டமோ அந்தந்த விதத்தில் அந்த கடனை தீர்த்தார். அதற்காக அவர் சிலுவையிலே அவ்வளோ பெரிய பாடுபட வேண்டியதாக இருந்தது. ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படியானால் ரத்தம் சிந்தணும், உயிரை கொடுக்கணும், பிறகு மரித்து உயிர்த்தெழணும். இந்த எல்லா காரியமும் இயேசுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியிருக்கிறது. ஆதலால் பாருங்கள், இந்த
சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்குள்ளே பெரிய கிரியை செய்து ரட்சிப்பை உண்டாக்குகிறது. அதனால தான் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆதலால் இந்த கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிப்போம். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த சிலுவையினால், இந்த சிந்தப்பட்ட இரத்தத்தினால என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள்ளே திடன் கொண்டு தைரியமாக இருக்க முடியும். அங்கே சொல்லப்படுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை அவர் பாவமாக்கினார் சிலுவையில், அப்படி எழுதியிருக்கு. நம்ம எதுக்காக கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவியாக இருக்கிற நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவுடனே தேவனுடைய நீதியாக மாறுறோமா. அப்படி தேவனுடைய நீதியாக மாறுறதுக்காக இயேசுவானவர் பாவம் அறியாத இருந்த அவரை சிலுவையில் பாவமாகவே ஆக்கி விட்டாராம். அப்போ அந்த பாவம் சிலுவையில் அறையப்பட்டது, பாவத்துக்கான தண்டனை செலுத்தப்பட்டது. அதனால் அவர் சம்பாதித்த ரட்சிப்பு, அவர் சம்பாதித்த நீதி, அவர் சம்பாதித்த பரிசுத்தம், அவர் சம்பாதித்த தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாம் பரலோகம் போகிறதுக்காக இயேசுவானவர் பாதாளத்துக்கு போனார், நரகத்தெல்லாம் போய் பார்த்து வந்தார். ஆனால் அவர் பாவம் செய்யாததுனால அவர் நம்முடைய பாவத்தை தான் ஏற்றுக்கிட்டாரே ஒழிய அவர் பாவம் செய்யலை. அதனால் பிதாவானவர் சொன்னார், என்னுடைய குமாரன் இந்த மாதிரி நரகத்தில் இருக்க முடியாது, ஏனென்றால் அவர் பாவம் செய்யவில்லை, ஆதலால் அவரை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி 3ஆம் நாள் இயேசுவை அவர் உயிரோடு எழுப்பினார். இப்பொழுது இயேசு உயிருள்ளவராய் ஜீவனுள்ளவராய் பரலோகத்திலே தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுடைய அந்தஸ்து கூட என்ன தெரியுமா? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய வலது பாசத்தில் உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? அதை சற்று யோசித்து பாருங்கள். இவ்வளவு மேன்மையான பரலோகமும் சரி, அங்கே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறதும் சரி, எல்லாம் ஒரு ஆசீர்வாதமை சொல்லியிருக்கிறது. எல்லாம் எங்கே ஆரம்பிக்கிறது? கிறிஸ்துவின் சிலுவை. அந்த உபதேசம் நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தை பற்றி கேலி பண்ணுகிற அவங்க உபதேசம் கேலி பண்ணுகிறவர்களுக்கு பைத்தியமாக தெரியுது. என்னையா அது, எவனை பாவம் செய்ய யாரோ போய் அங்கே அடிபட்டு சாகிறதா அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய ஒரு வழி உண்டாக்கினார். ஏனென்றால் நாம் யாருமே நம்முடைய பாவங்களுக்கு நம்ம பரிகாரம் செய்து கொள்ள முடியாது. என்ன செய்தாலும் அது பரிகாரம் ஆக மாட்டேங்குது. அது நம்மளுடைய இருதயத்தை கூட திருப்திப்படுத்த மாட்டேங்குது. அப்புறம் கடவுளுடைய இருதயத்தை எப்படி திருப்திப்படுத்தும்? அப்போ நம்முடைய இருதயத்தையும் திருப்திப்படுத்தணும், கடவுளுடைய இருதயத்தையும் திருப்திப்படுத்தணும்னா அங்கே இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் நன்றாக விளங்குகிறது தேவனுடைய கிரியை, இரக்கங்கள், அன்பு. அவர் நம்மை பாவத்திலிருந்து பிசாசிடத்திலிருந்து பிடுங்கி எடுத்து நரக ஆக்கினிலிருந்து தப்புவித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி சொல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.